ரீரிலீஸ் ஆகி கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த கொண்டாட்டம் எந்த ஹீரோ படம் இங்க சார், எந்த ஹீரோ படம், என்னென்ன படங்கள்? ஏன்னா பெரிய பேசும்போதே ஜான் சாரும் சொன்னாங்க, தேவி சாரும் சொன்னாங்க, பெரிய பேங்கிங் மெமரிஸான ஒரு கிளாசிக்கல் மூவிஸ் வச்சிருக்கீங்க. எந்த படங்கள்லாம் பண்ணலன்னு ஐடியா பண்ணிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கிளாசிக்கல் மூவின்னு சொன்னதொட்டு முந்தானே தான் ராஜீவ் மேனனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். கண்டு கொண்டேன் அஜித் நடிக்கிற படம். ஐஸ்வர்யா ராய், தபு, பூஜா பத்ரா, மம்முட்டி, அப்பாஸ், ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ரவி கே சந்திரன் கேமரா, ராஜீவ் மேனன் டைரக்ஷன். அந்த படத்துக்கு உண்டான ஒர்க் பண்ணின்னு இருக்கேன். இதுக்கு அடுத்து எல்லாருமே இந்த சச்சின் மாதிரி கேட்குற இன்னொரு படம் காக்கா காக்கா. டைரக்டர் கௌதமே எனக்கு பல முறை ஃபோன் பண்ணி, சார் எல்லாம் கேட்குறாங்க, எனக்கு சீக்கிரம் பண்ணுங்கன்னுவார். அந்த ஒர்க்கும் போயின்னு இருக்குது. இது ரெண்டுத்துக்கு அப்புறம் 2026 தெரி அண்ட் கபாலி பண்ண போகிறேன். ஓகே சார், தேங்க்யூ. இது ரிலீஸுக்கு ட்ரெயின் ரெடி ஆகின்னு இருக்குது. அடுத்து ஷூட்டிங்க்கு வாடி வாசல் தயாராகின்னு இருக்கு. சார் சச்சின் எந்த அளவுக்கு வெற்றி, எந்தெந்த நாடுல எவ்வளவு தேட்டரி, இப்போ எவ்வளவு? இதை தம்பி சொல்ல போனா நான் உண்மையிலேயே நல்லா சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 தேட்டரு இது ரிலீஸுக்கு ஓப்பனிங் இருந்ததை விட இப்போ ரிலீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஷோ இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது, தேட்டர் இன்க்ரீஸ் ஆகி, ஸ்க்ரீனே இன்க்ரீஸ் ஆகினு இருக்கு. இது இங்கத்தி மாத்திரம் இல்லை, ஃபாரின்லேயே இது நடக்குது. சிலோன்லேருந்து நிறைய ஸ்க்ரீன் கிடச்சிது, அமெரிக்காவில் கிடச்சிது, கல்ஃபில் கிடச்சிது. அது போக யூரோப்பில், யூகேல எல்லா இடத்துலையும் ஏறுது, கனடாவில், ஆஸ்திரேலியாவில் எல்லா இடத்துலையும் ஏறி இருக்குது. அதான் முதல் படத்தில் எனக்கு ஒரு 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 கௌரவமான ஒரு லாபம்னா அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு லாபம் ரிலீஸ் ஆகாது. அதனால இது கமலா தியேட்டர் ஓனர் சொன்னார், என்கிட்ட சொன்னார், அந்த தம்பி இந்த படம் நிச்சயமா 50 நாள்லேருந்து 100 நாள் போகும்னாரு. அப்போ எல்லாரையும் வர வச்சு கௌரவிச்சு எல்லாருக்கும் அதுக்குண்டான கௌரவத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதில் ஒன் ஆஃப் தி பார்ட். சார் படம் நல்லா இருக்கு. ஆனால் சில விஷயம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? அதாவது தம்பி, இதுவரைலாம் எல்லாருமே பார்த்து இது கண்ணாடி மாதிரி ஜொலிக்குதுன்னாங்க. முதல் குரல் உங்க குரல் தான் சார். அதுதான் முதல் குரல் உங்களுக்கு தான் தனியா ஒழிச்சிருக்குது. இது 99 குரல் சரியா இருந்திருக்குது. அடுத்து சார், அப்புறம் நீங்க ரொம்ப நாளா சினிஃபீல்ட்ல இருக்கீங்க, விஜயோட பயணம்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ அரசியல் பயணம் எப்படி இருக்கும் சார் அவருக்கு? இது திரையுலக பயணம், அரசியல் பயணம். அவர் வெற்றி அடைந்தார். அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதாவது தம்பி, இது யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? அடுத்துக்கு சச்சின் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டர் இருக்கலாம் தம்பி. ஆமாம் தம்பி. இல்லை, இப்போ எல்லாம் ஒயிட்ல தான் தம்பி. எதுவுமே இல்லை, தாராளமாக போடலாம் சார். எல்லாம் ஜெயச்சந்திரன் சார், இப்போ நீங்க கபாலி ரீரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் கபாலி 2 பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. அது ஏதாவது நடந்துட்டு இருக்கா சார்? வருமா? இப்போதைக்கு இப்போ சொன்ன லைனப்பில் தான் நான் இருக்கிறேன். அடுத்து வரும்போது சொல்கிறேன் சார். விஜய் சார் பேசினாரா சார் படத்தை? இன்னும் நான் சந்திக்கணும்.